ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழு. கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு என்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. அல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி நம்ம தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அல்லேலூயா அவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட அல்லேலூயா உமக்கு நன்றி அப்பா. நீர் வல்லவர் நல்லவர் அப்பா. நீர் வார்த்தையிலே நீர் உண்மையுள்ள ஒரு தெய்வம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. வல்லமையுள்ள தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா.
இந்த அருமையான இந்த வேலையில் அப்பா, அந்த ஆராதனை வேலையில் கர்த்தாவே நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் நடுவிலே நீர் வாசம் செய்கிறீரப்பா. உம்மை ஆராதிக்கும் போது, உம்மை துதிக்கும் போது எங்கள் நடுவிலே நீர் வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், அந்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு அடைக்கலமாக, நீர் எங்களுக்கு கேடகமாய் இருக்கிற தேவன் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். மகிமையின் தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய பிரசன்ன ஆண்டவரே ஆளுகை செய்வதாக, ஆண்டவரை துதிக்கிற நேரத்தில் ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்களுக்கு துணையாக இருக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். ஆமென். தேவன் நம்மை வந்தடைய செய்தார்,
மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் மறு உத்தரவு அருளுகிறவர், எங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு தெய்வம் அப்பா. அல்லேலூயா. அந்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த உண்மையுள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம். அந்த உண்மையுள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. என் தலையை அல்லேலூயா என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் உயர்த்துகிற தேவா. அல்லேலூயா. எங்களுடைய தலையை எங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துகிற தேவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் அஞ்சிடாதே என்று சொன்னவர், பயப்படாதே என்று சொன்ன தேவா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர், எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்கிறீர், எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அல்லேலூயா. அந்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம், அந்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. ஒருபோதும் எங்களுக்கு பொல்லாப்பை நீர் அணுக விடமாட்டீரப்பா. நீர் விடமாட்டீர். எங்களுக்கு கேடகமாக, துருகமாக, அரணாக, மதிலாக, கோட்டையாக இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்த உயர்த்த நீர்கள் நடுவிலே இருக்கிறவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் ஆமென் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே
இருக்கிறவரே, எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற பரிசுத்தரே, 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 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவன், ஆண்டவரே சபை நடுவிலே உலாவுகிற தேவன், ஆண்டவரே உம்மை துதிக்கிற இந்த வேளையில கர்த்தர் நீர் உலாவுவாராக, நீர் உலாவுவீராக. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்வீராக, நீர் எழுந்தருளுவீராக. உம்மை துதிக்கிற இந்த வேளையில கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக. தூயாதி தூயவரே, தூயாதி தூயவரே, எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை இந்த இடத்திலே விளங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையில உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை ஹல்லேலூயா எங்கள் மத்தியிலே கிரியை செய்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை தொழுது கொள்ளுகிற இந்த நேரத்தில் எங்கள் நடுவிலே நீர் வருகிறவர் அப்பா. உம்மை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் எங்கள் சமயமாய் கடந்து வருகிறவர் அப்பா. நீர் எங்கள் அருகில் வரும்போது அப்பா நீர் கிரியை செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் அப்பா, எங்களோடு கூட நீர் பேசுகிற ஒரு தெய்வம் அப்பா. அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவர் இந்த துதிக்கிற அந்த வேலையில நீர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாமத்தை கத்திருந்த இடத்துல நீ உயர்த்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வல்லமையுள்ள தேவனை, அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை, எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனை நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காய் உமக்கு நன்றி. இது என ஒவ்வொரு பகுதி மாவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து ஆளுகை செய்வதாக. எங்களோடு கூட நீர் கிரியை செய்யும், பேசும். நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எல்லா துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 127 சங்கீதம் 127 சங்கீதத்திலே அந்த முதல் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிற பிரயாசம் விருதா. மறுபடியும் வாசிப்போம் அந்த வசனத்தை. 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிற பிரயாசம் விருதா என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் வீட்டை கட்டுகிறவர், ஆண்டவர் வீட்டை கட்டுகிறவர். அவர் வீட்டுக்காகத்தான் அந்த காரியத்தை சொல்லுகிறாரா அப்படின்னா இல்லை. அதாவது அவர் குடும்பத்தை கட்டுகிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவர் குடும்பத்தை கட்டுகிறவர். வீடு என்று சொன்னால் குடும்பம். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அது ஆவிக்குரிய அர்த்தத்திலே ஆண்டவர் குடும்பத்தை கட்டுகிறவர். அதாவது ஆண்டவர் கர்த்தர் குடும்பத்தை கட்டாராயில் அது கட்டுடைய பிரயாசம் விருதா. தேவன் குடும்ப வாழ்க்கையை அவர் கட்டுகிற ஒரு நல்ல தேவன். அவர் குடும்பத்தை கட்டுகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு குடும்பம் நமக்கு என்ன செய்யணும்? கட்டப்படணும். இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதில் குடும்பமாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு 100 கோடி குடும்பம் அப்படி எடுத்துக்கலாமா? 100 கோடி இல்லையா? 100 கோடி குடும்பங்கள் இருக்கும். ஆனால் இந்த 100 கோடி குடும்பங்கள் எந்த விதத்திலே கட்டப்பட்டிருக்குங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு நிச்சயம் தெரியாது. கடந்த நாட்களில் டிவியில் பார்த்தோம், பேப்பரில் பார்த்தோம் ஒரு செய்தி. அந்த ஈரோடு பக்கத்தில் தானே, திருப்பூர் பக்கத்தில் சோதரம், அதாவது கிட்டத்தட்ட 200 பவுன் நகை கொடுத்து 70 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து இல்லையா, அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த சைடில் வசதி இருக்குது. அப்போது இவ்வளவு காரியத்தை கொடுத்த நோக்கம் என்ன அப்படின்னா, தன் மகளுடைய வாழ்க்கை கட்டப்படணும். தன் மகளுடைய குடும்ப வாழ்க்கை என்ன செய்யணும்? கட்டப்படணும். அப்போது அந்த பொண்ணுடைய
அந்த மகளுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படுவதற்கு அந்த பெற்றோர்கள் அந்த செய்த தியாகம் என்ன அப்படின்னா, அவங்க எப்படி கொடுத்தாங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்கும். 200 பவுன்னா சும்மா இல்லை இல்லையா? 200 பவுனு 20 லட்ச ரூபாய்க்கு காரு, இன்னும் பல காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இவ்வளவு காரியம் செஞ்சும் அந்த மகளுடைய வாழ்க்கை கட்டப்படலை. அற்ப காலம் 2 மாதமோ 3 மாதம் நினைக்கிறேன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு. அப்போது எவ்வளவு வேதனை எனக்கு பார்த்து அந்த டிவியில் பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். நம்மளும் 3 பொண்ணு ஒரு பையனை வச்சுருக்கோம் இல்லையா? அப்போது எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். இப்போ நமக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகளுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு செய்கிறது பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் எதையாவது நம்ம செய்ய நினைக்கிறோம். ஆனால் நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டு செய்தாலும் கர்த்தர் அந்த குடும்பத்தை கட்டாராயில் அது கட்டுடைய பிரயாசம் விருதாவா போயிட்டு. அப்போ அன்னைக்கு இந்த வசனத்தை ஆண்டவனுக்கு நம்ம நிறைய பேர் படிச்சிருக்கிறோம் இல்லையா? திருமண நிகழ்ச்சியில் பேசுகிறோம். அப்போது எவ்வளவு செலவு பண்ணினாலும், எவ்வளவு லட்சங்கள் கோடிகள் இல்லையா செலவு பண்ணினாலும் அந்த வாழ்க்கை கட்டப்படுவது, அந்த குடும்பம், அந்த வீடு கட்டப்படுவது கர்த்தராலே. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. 1993 பல கோடி செலவு பண்ணி சென்னை நகரமே நம்ம அசந்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய திருமணம் நடந்தது. பல நகைக்கடைகள்லாம் திவாலாச்சு. அந்த மாதிரிலாம் ஒரு திருமணம் நடந்தது. ஆனால் அந்த குடும்பத்தில் கடந்த நாட்கள் வரைக்கும், கடந்த 1 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அந்த குடும்பம் கட்டப்படலை. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே தமிழ்நாட்டில் மிகவும் பேர் போன ஒரு நடிகர், அவர் அதனால இறந்து போனார். அந்த கவலையிலே பாதி பேத்தியை நினச்சி, அது முதல் பேத்தி, அந்த பேத்தியை நினச்சி அவர் அந்த விலகினப்பட்டு மறித்து போயிட்டார். அவ்வளோ பெரிய நடிகர். குடும்பம் கட்டப்படலை. பல கோடிகள் செலவு பண்ணாங்க. அப்போது எத்தனை கோடி செலவு பண்ணாலும் ஒரு குடும்பம் கட்டப்படணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. குடும்பத்தை கட்டுவது கர்த்தராலே, தேவனாலே மாத்திரம். ஆகவே தான் கர்த்தர் வீட்டை கட்டாராகியும் அது கட்டுடைய பிரயாசம் பெறுதா. அப்போ கர்த்தர் வீட்டை கட்டுவார், ஆண்டவர் அவர் குடும்பத்தை கட்டுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அவர் கட்டுகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எப்படி இருந்தாலும் நம்முடைய குடும்பம் கட்டப்படணும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படணும். முதலாவது வாசிக்கும் பொழுது அந்த நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்திலே, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்திலே அந்த 1வது வசனத்தை வாசிப்போமா? 1வது வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திர தீர்த்து போதும். அப்போ ஞானம் தன் வீட்டை கட்டும். அப்போ ஒரு குடும்பம் ஞானத்தினால கட்டப்படும். குடும்பம் ஞானத்தினால கட்டப்படும். அப்போ கர்த்தர் எப்படி ஒரு குடும்பத்தை கட்டுகிறார்? தேவன் ஒரு வீட்டை எப்படி கட்டுகிறார்? தேவன் ஒரு குடும்பத்தை எப்படி கட்டுகிறார் அப்படின்னா, முதல்ல ஞானத்தினால அந்த குடும்பம் கட்டப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, அதாவது அந்த யாக்கோபனுடைய புஸ்தகத்தில், யாக்கோபுடைய புஸ்தகம், ஸ்தோத்திரம், யாக்கோபுடைய நிருபத்திலே அந்த 3ஆம் அதிகாரம் அந்த 17ஆம் வாசிப்போம். பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் எனக்கும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாதாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. அப்போ ஞானத்தினால ஒரு குடும்பம் எப்படி கட்டப்படுது அப்படின்னா, இந்த ஞானம்
தேவன் இடத்துல இருந்து வரக்கூடியது, கர்த்தர் இடத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அறிவு கற்றுக்கொள்வதிலே இருந்து வரக்கூடியது, நம்ம கற்றுக்கொள்வதில் இருந்து வரக்கூடியது அறிவு. ஞானம் என்பது அது தேவன் இடத்திலிருந்து வரக்கூடியது, தேவன் கொடுக்கிறது ஞானம். அப்போ ஞானம் தன் வீட்டை கட்டும். ஞானத்தினால ஒரு குடும்பம் கட்டப்படுகிறது அப்படி சொன்னான். அப்போ தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அது எப்படி கட்டப்படுது அப்படின்னா, அது சுத்தமானது, அது சமாதானம், சாந்தம். அப்போ ஞானத்தினால் அந்த குடும்பம் எப்படி கட்டப்படுதுன்னா, அது சுத்தம் என்று சொல்லும்போது உண்மை, அது மாத்திரமல்ல சமாதானம், சாந்தம், இணக்கத்தினால அந்த குடும்பம் கட்டப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஞானத்தினால் ஒரு குடும்பம் கட்டப்படுகிறது அப்படி சொல்லும் பொழுது, அது பரிசுத்தத்தினால, அது சமாதானத்தினால, அது சாந்தத்தினால, அது இணக்கத்தினால, அது இரக்கத்தினாலையும் நற்கனிகளால் நிறைந்ததாகவும் அந்த குடும்பம் கட்டப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஞானத்தினால ஒரு குடும்பத்தை கட்ட விரும்புகிறார். ஞானத்தினால ஒரு குடும்பம் கட்டப்படும். இந்த ஞானம் தேவனால் கொடுக்கப்படுகிற ஞானம். இந்த ஞானத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, சமாதானம் இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, சாந்தம் இருக்குது, இணக்கம் இருக்குது, இசைவு இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இணக்கம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு இசைவு இல்லையா, இசைந்து போகிற ஒரு காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்குள்ள இப்படியாக கட்டப்படணும், சமாதானம் கட்டப்படணும். ஒரு வீட்டில் சமாதானம் கட்டப்படணும், சமாதானத்தில் அந்த குடும்பம் கட்டப்படணும், உண்மையினாலே பரிசுத்தத்தினால் அந்த குடும்பம் கட்டப்படணும், இணக்கத்தினால இசைவினாலே நற்கனிகளால் நிறைவுள்ளதாக இந்த குடும்பம் கட்டப்படணும். இது தேவனால் கட்டுகிற ஒரு காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்குமானால், ஒரு குடும்பத்துக்குள்ள இசைந்து போகக்கூடிய காரியம் இருக்குமானால், நிச்சயமாக அந்த குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லா குடும்பத்திலையும் இந்த காரியம் இருக்குன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் தேவ ஜனத்துக்காக தேவனால் கட்டப்படுகிற வீடு, தேவனால் கட்டப்படுகிற குடும்பம் ஞானத்தினால் கட்டப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த ஞானத்தினால் வரக்கூடிய சமாதானமும் பரிசுத்தமும் சாந்தமும் இணக்கமும் இரக்கமும் கனியில் நிறைந்ததுமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானத்தினால குடும்பம் கட்டப்படணும். நம்முடைய குடும்பம் ஞானத்தினால கட்டப்படணும். இந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம் அந்த 47-48 வாசிப்போம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று நான் உங்களுக்கு காமிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. அந்த வீடு கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது ரெண்டாவது, ஒரு வீடு வசனத்தில், ஒரு குடும்பம் வசனத்தில் கட்டப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் தேவனுடைய வசனம் இருக்குமானால், தேவனுடைய வார்த்தை இருக்குமானால், அந்த குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வசனத்தினால கட்டப்படுகிற வீடு, வசனத்தில் நடக்காத கட்டப்பட்ட வீடு, ரெண்டு வீட்டை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னிடத்துல வரணும், என் வார்த்தைகளை கேட்கணும், என் வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது.
அந்த கேட்ட வசனத்தின்படி நடக்கிறவன். அவனுடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்மலை மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கும். அது மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஏற்கனவே வேறு இன்னொரு கோணத்தில் அந்த பிரசங்கத்தை இந்த வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன் இல்லையா? அப்போ காற்று வெள்ளம் வந்தாலும் சரி, காற்று அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, நீரோட்டம் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் எந்த ஓட்டம் ஓடினாலும் சரி, அந்த குடும்பம் அந்த வீடு அசைக்கப்படாது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய குடும்பம், ஒரு மனுஷனுடைய குடும்ப வாழ்க்கை வசனத்தில் கட்டப்படணும். வசனத்தில் கட்டப்படணும் அப்படின்னா அவரிடத்தில் வரணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அதன்படியே நடக்கணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட குடும்பம் அது மண்ணின் மேல் அல்ல, கற்பாறை மேல் ஆழமாய் தோண்டி கண்மலை மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு கண்மலை மேலே போடப்பட்ட வீடாக இருக்கணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கண்மலை அந்த 1 Corinthians 10 வாசிக்கிறோம்ல, அந்த கண்மலை கிறிஸ்துவே இல்லையா? அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போது வசனத்தில் கட்டப்படுகிற வீடு அந்த கிறிஸ்துனாலே கிறிஸ்துக்குள்ளாய் கட்டப்படுகிறது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த கண்மலை மேலே போடப்பட்ட வீடாய், அஸ்திபாரம் போடப்பட்ட வீடாக இருக்கணும். வெள்ளம் வந்தாலும் சரி, காற்று அடித்தாலும் சரி, நீரோட்டம் வந்தாலும் சரி, எது எப்படி வந்தாலும் அந்த குடும்பம் அந்த வீடு அசைக்கப்படாது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. 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 ஆகவே கிறிஸ்துவ குடும்பத்திலேயும் நிறைய குடும்பங்கள் குடும்பத்துக்குள்ளே சரியாக கட்டப்படலை. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் விவாதத்தெலாம் கிறிஸ்டின்ல சில காரியங்களை சொல்கிறாங்க, நிறைய விவாதத்துகள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஞானத்தில் கட்டப்படலை இல்லையா? கர்த்தரிடத்தில் கேட்குற அந்த ஞானத்தில் அவங்க கட்டப்படலை. தேவனுடைய வார்த்தையில் அந்த குடும்பம் கட்டப்படாதனால தான் குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 2வது, ஒரு குடும்பம் தேவனுடைய வார்த்தையில் கட்டப்படணும். வசனத்தில் கட்டப்படுமானால் அந்த குடும்பத்தை எதுவுமே அசைக்க முடியாது. அந்த அவங்க வாழ்க்கையை அசைக்கவே முடியாது. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு இழப்பு வந்தாலும் அந்த குடும்பம் அசைக்கப்படாது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது நிலைத்து நிற்கும். தேவன் நிலைத்திருக்கிற குடும்பமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அந்த 25 வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 25. இப்போதும் தேவனாய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரே சொன்னபடியே செய்யும். 3வது, தேவ சித்தத்தின்படி குடும்பம் கட்டப்படும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறதால ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், குடும்ப வாழ்க்கைக்காக, தேவ சித்தத்துக்காக நாம் காத்திருக்கணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி ஒரு வீடு, ஒரு குடும்பம் கட்டப்படுமானால் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த நாட்களில் அப்படி கிடையாது இல்லையா? சொந்தம் ஸ்தோத்திரம், சொந்தம் விட்டு போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? நம்ம குடும்பத்துக்குள்ளே சொந்தம் உறவுகள் நம்ம விட்டு போயிடக்கூடாது. பழக்கத்தின் அடிப்படையில் இப்போல்லாம் கிராமங்கள் அதிகமாக இருக்கும். அதிகமாக திருமணத்தை முடிச்சிருவாங்க. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே ஆனால் அப்படி அல்ல, சொந்தம் அப்படிங்கிறது அல்ல. ஆனால் நம்ம அப்படி செஞ்சோம், எல்லோரும் செஞ்சுருக்கிறோம், நாங்களும் செஞ்சுருக்கிறோம். சொந்தம் பெயரக்கூடாது, சொந்தத்துக்குள்ளே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்காது. சரி, என்னதான் நம்ம அவங்க கவனிப்பாங்க, நம்ம இவங்களை இப்படிலாம் நிறையா காரியங்களை நினச்சி நம்ம செய்கிற காரியங்கள். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் வரும் பொழுது, இனிமேல் நம்ம காரியத்தில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரும் பொழுது
நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் தெய்வ சித்தத்தின்படி குடும்பம் கட்டப்படணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ தாவீது அவளால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே தாவீது சொல்லுகிறான், உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் நீ சொன்னபடியே அதை கட்டித்தார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ நீர் சொன்னபடி எனக்கு ஒரு வீட்டை கட்டும், நீர் சொன்னபடி எனக்கு என் குடும்பத்தை கட்டும். உம்முடைய சித்தத்தின்படி என் குடும்பம் கட்டப்படணும், உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கை கட்டப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் தேவ சித்தத்தின்படி ஒரு குடும்பம் ஒரு வீடு கட்டப்படுமானால் அது எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. 29 வசனம். அடுத்த பக்கத்தில் 29 வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாய் இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ தாவீது சொல்கிறான், உம்முடைய சித்தத்தின்படியே கட்டும். ஆனால் என்ன அப்படின்னா, என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் அது என்றென்றைக்கும் உமக்கு முன்பாய் இருக்கும்படி அதை ஆசீர்வதியும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்தின்படி கட்டப்படுகிற குடும்பம், தேவ சித்தத்தின்படி கட்டப்படுகிற வீடு அது எங்கே இருக்கும் அப்படின்னா கர்த்தருக்கு முன்னால் இருக்கும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அது கர்த்தருக்கு முன்பாக இருக்கும், அது கர்த்தருக்காகவே இருக்கும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி கட்டுகிற குடும்பம், தேவ சித்தத்தின்படி கட்டப்படுகிற வீடு அது கர்த்தருக்கு முன்னால் இருக்கும், அது கர்த்தருக்காகவே இருக்கும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவன் தாவீது சொல்லுகிறான், பரவாயில்ல, நீங்கள் சொன்னபடி எனக்கு ஒரு வீட்டை கட்டுருங்க, நீங்கள் சொன்னபடியே என் வாழ்க்கையை கட்டுங்க, என் குடும்பத்தை கட்டுங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் நீர் கட்டுகிற, நீர் உம்மாலே கட்டப்படுகிற என் வாழ்க்கை, என் குடும்பம் அது எங்கே இருக்குன்னு அப்படின்னா உமக்கு முன்பாக இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கத்மயம் உண்டாலே. அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கை, என் குடும்பம் உமக்கு முன்பாக இருக்கணும் ஆண்டவரே. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்னால் கொண்டு வந்தீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்வார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குற அனுபவம் தாவீது சொல்கிறான் இல்லையா. ஆனால் இதை எங்கே பார்க்குறோம் அப்படின்னா அந்த 2 நாளாகமத்தில் அந்த காரியத்தை வாசிக்கிறோம். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த 2 நாளாகமத்தில் அந்த ஸ்தோத்திரம் அதை வாசித்துருங்களேன். 1 நாளாகமம் 17:27 17:27 1 நாளாகமம் 17:27. இப்போதும் அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தரும். கத்மயம் உண்டாவது. கர்த்தராகிய தேவரே அதை ஆசீர்வதித்தபடினால அது என்றைக்கும் அப்போ அது செபம். இப்போ ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார் இல்லையா. இப்போது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளினீர். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்தின்படி கட்டப்படுகிற வீடு, தேவ சித்தத்தின்படி கட்டப்படுகிற குடும்பம் அது கர்த்தருக்கு முன்பாக இருக்கும், அது கர்த்தருக்காகவே இருக்கும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, 4வது நீதிமொழிகள் எபிரெயர் 3ஆம் அதிகாரம். எபிரெயர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 5வது வசனமும் 6வது வசனமும். எபிரெயர் சீக்கிரம் வாசிங்க. எபிரெயர் 3ஆம் அதிகாரம் 5, 6. சொல்லப்படுக போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு
மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். கதிமயம் உண்டாவது அகலையிலோய்யா. அப்போ நான்காவது, தேவனுக்கு ஏற்ற உண்மையுள்ள குடும்பமாய் கட்டப்படணும். கதிமயம் நம்முடைய குடும்பத்தில் உண்மை இருக்கணும். கதிமயம் உண்டாவது அகலையிலோய்யா. நம்முடைய வீடு எப்படி இருக்கணும்? உண்மையினால் கட்டப்பட்டிருக்கணும், உண்மையில் கட்டப்பட்டிருக்கணும். தேவன் விரும்புகிற உண்மையில் என்ன செய்யணும்? கட்டப்பட்டிருக்கணும். கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் வசனத்தை வாசிங்க. மறுபடியும் அந்த 6 மட்டும் வாசிங்க. 6வது வசனம் மட்டும். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியமும் மேன்மை பாராட்டுதலும் முடிவு பரியந்தம் உறுதியாய் போதும். கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ நான்காவதாக எப்படி கட்டப்படணும்? உண்மை, நம்பிக்கை, தைரியம், உறுதி. கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. இது எல்லாமே தேவனை சார்ந்திருக்கிற காரியங்கள். கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. என மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் உண்மையில் கட்டப்படணும். நம்முடைய வாழ்க்கை உண்மையாக இருக்கணும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை உண்மையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். கதிமயம் உண்டாவது. அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அசைஞ்சிடக்கூடாது. கர்த்தர் நாமத்து மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஐந்தாவதாக தானியேல் நிருபத்தில் தானியேல் அந்த புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 6:10. சீக்கிரம் வாசி, எனக்கு சீக்கிரம் முடிச்சிடுவேன். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு 6:10. அந்த கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல்லகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். அந்த இந்த வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2:30. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே 2வது வசனமும் 30வது வசனமும். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து அவன் எப்பொழுதும் அவன் ஜெபம் பண்ண போதும். அப்போ 5வது, ஜெபத்தில் நம்முடைய குடும்பம் கட்டப்படணும் இல்லையா? ஜெபத்தில் கொர்நேலியு தான் வீட்டார் அனைவரோடு கூட அவன் குடும்பமாக அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக அவன் எப்பொழுதும் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். தானியேலோ என்றால் அவன் வீட்டின் மேலறையிலே அவன் தினம் எப்பொழுதும் ஜெபிக்கிற மாதிரி 3 வேளை என்ன செஞ்சான்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவன் முன் செய்த எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவன் முன் செய்தபடியே அவன் 3 வேளையும் அவன் என்ன செஞ்சான்? எல்லாரும் பார்த்தாலும் பரவாயில்ல, பலகணிகள் எருசலேமுக்கு நேராக திறந்திருக்க தினமும் எப்பொழுதும் செய்கிறது மாதிரி 3 வேளை செஞ்சான், ஜெபம் பண்ணினான். கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவன் ஜெபத்தை நிறுத்தலை. பிரச்சனை இருக்குது, பிரச்சனையே அதுக்குத்தான். அவன் ஜெபம் பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, அதுதான் தடையே. ஆனால் அதைத்தான் அவன் செஞ்சான். கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. போன வாரத்தில் அந்த 200 வீடு, அந்த காலனி வீடு சொல்லும், பாஞ்சாலங்குறிச்சியில் அந்த கோட்டைக்கு ஏற்றாப்பில் போன தடவை போகும்போது கொஞ்சம் ஒருத்தர் பிரச்சனை பண்ணார். உடனே நம்ம வாழ்க்கையில் வந்தாச்சு. இந்த தடவை ரொம்ப நாள் ஆச்சு. என் தம்பி சொன்னாங்க, இப்போ அங்கேயே போவோம், ரொம்ப நாள் ஆச்சு, அடுத்த வழி ஒரு வழி இருக்குது, அந்தளவு உள்ளே போயிடும். எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிறது. சரி, அடுத்த வழியை போயின்னு சொல்லி அடுத்த வழியில் வண்டியை நிப்பாட்டி இன்னொரு வழியில் வந்தால் அந்த பிரச்சனை பண்ணால் வீடே அங்கே தான் இருக்குது. அது தெரியாது இல்லையா? நமக்கு தெரியாது. அவர் வீட்டுக்குள்ள கிடந்து ரொம்ப சத்தம் போட்டார். நம்ம ஆட்கள் கண்டுகளை ட்ராக்ஸ் கொடுத்துட்டு பக்கத்தில் உள்ளவங்க
அவன் குணமே அப்படி தான். அதனால் நீங்கள் பரவாயில்ல அப்பப்போ அந்த பக்கம் போங்க. அந்த அந்த 5-6 வீட்டை மட்டும் சுற்றி விட்டுட்டு, ஆனால் பின்னால் வரலை. பின்னால் வந்தால் பிரச்சனையாக இருக்கும், ஆனால் வரலை. ஆனால் அந்த ஏரியாவுக்குள்ளே ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு மயமுண்டாவதால் சொல்லுவையா. அதில் ஏற்கனவே முன்னால் நிறைய ட்ரிப் போயிருக்கிறோம், ஒரு தடை கிடையாது. ஆனால் போன தடவை அந்த கோட்டையில் அந்த ஃபங்க்ஷன் நேரத்தில் நாங்கள் போயிட்டோம். அப்போது அந்த ஆள் பிரச்சனை. ஆனால் அன்றைக்கும் பிரச்சனை பண்ணார், வீட்டுக்குள்ளே கிடந்தே பிரச்சனை பண்ணார், வெளியே வரலை. மயமுண்டாவதால் லோய்யா லோய்யா. அப்போது பிரச்சனை எவ்வளோதான் இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை எப்படியாவது ஒரு ரூபத்தில் என்ன செய்யணும், உள்ளே போயிடணும். மயமுண்டாவதால் லோய்யா. நம்ம சண்டை போட அல்ல, எதிர்க்க அல்ல, இல்லையா? அது எப்படியாவது எந்த வழியிலையாவது போய் அந்த ட்ராக்ஸை கைப்பிரதி என்ன செஞ்சிடணும், மக்கள்கிட்ட கொண்டு போயிடணும். மயமுண்டாவதா ஹல்லேலூயா அப்படி சொல்லுவையா. இப்போ கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி செய்யணும்? இப்போ எவ்வளோ தடை இருந்தாலும் தானியேல் அவன் செபத்தை விடவே இல்லை. அவன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணான். அவன் கொர்நேலியு தன் வீட்டாரோடு தேவ பக்தியாக இருந்து அவன் வீட்டில் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தான். மயமுண்டாவதா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் உண்டு பாருங்கள், 30 வசனம். அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரம் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். மயமுண்டாவதாக ஹல்லேலூயா. அப்போ 5ஆவதாக நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், ஜெபத்தில் நம்முடைய குடும்பம் என்ன செய்யணும், கட்டப்படணும், நம்முடைய வீடு கட்டப்படணும். மயமுண்டாவதாக ஹல்லேலூயா. ஆமாம், எவ்வளோதான் எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் போட்டாலும் நம்முடைய குடும்பத்தில் ஜெபம் இருக்கணும். மயமுண்டாவதாக ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் வசனம் இருக்கணும், ஞானத்தினால சாந்தம் இருக்கணும், நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், எனக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற காரியங்கள் இருக்கும். இப்போ நிறைய குடும்பத்தில் கணவர் ரட்சிக்கப்படலை, சில வீட்டில் மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஆனாலும் எனக்கமாக அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யணும், நம்ம போகிற ஒரு காரியம் இருக்குது. மயமுண்டாவதா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். கடைசியாக 6ஆவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரம் அந்த 46 வாசிப்போ 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து அப்போது மயமுண்டா. அவர்கள் ஒருமனப்பட்டவங்களாக, அதாவது தேவாலயத்தில் அனுதரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டார். அதாவது வீடுகளிலே ஒரு ஐக்கியம் இருந்தது. மயமுண்டாவதாக ஹல்லேலூயா. வீடுகளிலே ஐக்கியம் இருந்தது. சில நேரங்களில் வெளிப்படையாக சில காரியத்தை செய்ய முடியாத அந்த நாட்களிலே அவர்கள் வீடுகள் தோறும் அப்பமிட்டு கர்த்தருடைய பந்தியை நடத்தினார்கள். பரிசுத்தவான்கள் அந்த வீட்டோடு பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டார்கள். மயமுண்டாவதாக ஹல்லேலூயா. அப்புறம் குடும்பம் ஒரு வீடு அப்படின்னா அங்கே தேவனுடைய ஐக்கியம் இருக்கணும். மயமுண்டாவதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐக்கியத்துக்கு இடம் கொடுத்தாங்க இல்லையா? பரிசுத்தவான்கள் எல்லாரும் கூடி வந்து அவர்கள் ஒருமனப்பட்டவங்களாக தேவாலயத்திலே அன்னுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் என்ன செஞ்சாங்க, அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். மயமுண்டாவதாக ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய குடும்பம் ஒரு ஐக்கியத்தில் கட்டப்படணும், நம்முடைய வீடு ஐக்கியத்தில் கட்டப்படணும். நேற்று ராத்திரியில் ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது நான் என் மனைவியிட்ட கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டேன். ஊழியத்தோட காரியத்தில் சில காத்து பேசும்போது ரொம்ப கோவப்பட்டேன். நான் நைட்டு 1:30 மணி வரைக்கும் இல்லை ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் ஒரு நிறைவு வரல, எப்படியாவது கோபம் அதிகமாகப்பட்டோம் இல்லையா? என்ன செய்ய அப்படி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சரி காலைல பார்ப்போம் ஜெபம் பண்ணிவிட்டு, அப்புறம் காலையில் அதிகாலையில் ஜெபம் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ஒரு 5:30 மணிக்கெல்லாம் போய் டீ கடையில் போய் டீ வாங்கி ஊற்றி கொண்டு கொடு. மயமுண்டாவதா ஹல்லேலூயா.
எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம என்ன செய்யணும், மனைவியோடு என்ன செய்யணும். வைக்கலாமல் சொல்லலை இல்லை, தப்பு கிடையாது. நம்ம என்ன செய்ய போகிறோம் இல்லையா, நடக்கிறதானே சொல்ல போகிறோம். மறைச்சி நான் அப்படிலாம் இல்லைன்னு நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நடக்கிறத உண்மையாக சொல்லிடணும் இல்லையா. அவருக்கு அவர் எழுப்பி டீ வாங்கி கொடுத்து சோத்திர கனப்படுத்தணும். அது மைமுண்டாகுதான் ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம். ஒரு டீ வாங்கி கொடுத்தோடனே ஒரு 12 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்தா பெரிய சந்தோஷம் இல்லையா. தண்ணி பெரும்பாலும் நான் எடுத்துருவேன், கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு எவ்வளோ பலகீனம் வந்தாலும் எடுக்க, சில நேரத்தை அவளை எடுக்க சொல்லுவேன். கதுமையும் உண்டாவதா ஹல்லேலூயா. அப்போ தண்ணி எடுத்தாலும் ஐக்கியமாகாது. டீ வாங்கி கொண்டு கொடுத்தா எதில் வீக் இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. ஆமாம், அதில் அதை சரி பண்ணால் சரியாக வந்துடும். கதுமையும் உண்டாவது ஹல்லேலூயா. ஐக்கியத்தை விட்டுட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நினச்சிக்கிட்டு இருப்பான், ஐக்கியத்தை பற்றி பேசுகிறாங்க, நேற்று ஏன்டா கோவப்பட்டாங்க அப்படி இல்லையா. அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ இங்கே முன்னால் வர்றதுக்கு முன்னால் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் வரணும். அது சொல்லுவையா. ஏன்னா ரொம்ப யோசனை பண்ணேன் அந்த ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது. படுத்து தூங்கிட்டு இருந்தார், பார்த்து ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நமக்கான எவ்வளோ கஷ்டங்கள். நம்ம துணி துவைக்கிறது பெரிய காடு. அது ஏன் துணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் துவைக்கணும். துணி துவைக்கிறது, நமக்கு பாடு பார்க்குறது, கேட்டோடனே ஒரு வேலை செஞ்சு தர்றது, அதை போட்டுதா இதை போட்டுதான்னு கேட்டால் இதெல்லாம் அவங்க செஞ்சு தர்றது அவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். அப்போ நாம் அவங்கள என்ன செய்ய வேண்டியிருக்கு, நாம் கனப்படுத்த வேண்டியிருக்கு. கத்மைமுண்டாவதா ஹல்லேலூயா. அப்போ குடும்பத்தில் ஒரு ஐக்கியம். இப்போ கணவர் ரட்சிக்கப்படலை அப்படின்னா எல்லாரும் எல்லா விஷயமும் நம்மளோட எசைந்து வர மாட்டாங்க, கோவப்பட முடியாது. மனைவி ரட்சிக்கப்படலை அப்படின்னா எசைஞ்சு என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை அப்படின்னா எசைஞ்சு வர மாட்டாங்க. ஆனாலும் கூடியமான வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், இசைவாக இணக்கமாக நம்ம என்ன செய்யணும், நம்ம குடும்பத்தை ரன் பண்ணணும். கத்மைமுண்டா ஹல்லேலூயா. இப்போ நிறைய குடும்பங்கள், ஒரு சில குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். நிறைய குடும்பத்தில் எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் பெண்கள் ரொம்ப இசைவாக இணக்கமாக குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு, பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அவ்வளோ பாடுபட்டு என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. ஐக்கியத்தை விட்டு கொடுக்காம காரியங்களை செய்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கத்மைமுண்டாவது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ மற்ற குடும்பங்களை போலல்ல, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும், ஐக்கியத்தில் கட்டப்படணும். கத்மைமுண்டாவது ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் ஐக்கியத்தில் கட்டப்படணும். தேவன் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவார். கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியத்தை அவர் ஏற்படுத்துவார். நம்முடைய குடும்பம் ஐக்கியத்தில் கட்டப்படணும். கர்த்தர் நாமத்து மகிமையுண்டாவதா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐக்கியம் நம்ம எது இருக்குதோ இல்லையோ, ஐக்கியம் இருந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா. நம்முடைய எவ்வளோதான் குறைபாடுகள் இருந்தாலும் ஐக்கியமாக இருந்தால் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு சமாதானம். கத்மைமுண்டாவதா ஹல்லேலூயா. அதில் இருக்கிற ஜாலி எதுலையுமே கிடையாது. அப்போ ஒரு குடும்பம் ஐக்கியத்தில் கட்டப்படணும். ஒரு வீடு ஐக்கியத்தில் செய்யணும், கட்டப்படணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கத்மைமுண்டாவதா ஹல்லேலூயா. ஆக சில நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் வெளிப்படாது நிறைய காரியங்களாக இருக்குது. ஒரு வீட்டில் என்ன இருக்கணுங்கிறது நான் தனியாலாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் இல்லையா. அப்போ வீடு ஞானத்தில் என்ன செய்யணும், முதல்ல கட்டப்படணும். ரெண்டாவது வசனத்தில் கட்டப்படணும். மூன்றாவது சித்தத்தின்படி கட்டப்படணும். நான்காவது உண்மையில், நம்பிக்கையில், உறுதியில் என்ன செய்யணும், கட்டப்படணும். ஐந்தாவதாக நம்ம என்ன செய்யணும், செபத்தில் கட்டப்படணும். ஆறாவது ஐக்கியத்தில் கட்டப்படணும். கத்மைமுண்டாவது ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுடைய பிரயாசம் இருந்தா. நம்ம என்னதான் செஞ்ச குடும்பத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண நினச்சிட முடியாது. ஆனால் கர்த்தரோடு இருந்து கர்த்தரை சார்ந்து அவர் சொல்லுகிறபடி அந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துங்க. நம்முடைய வீட்டில், சில வீட்டில் மனைவி ரட்சிக்கப்படலை, கணவர் ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் ஐக்கியத்தை ஐக்கியப்படுத்துவார். அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். அவர் சந்தோஷத்தை உண்டு பண்ணுவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. நீ கட்டப்படுவாய்
என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவாராக, உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவாராக. எல்லாம் ஜெபமோ நம்ம ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரும் எளிமை நிற்போமா? நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் வீட்டை கட்டுகிறவர் இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வீட்டையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வீட்டையும் தேவன் ஆசீர்வதித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்காக, எல்லா போராட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா போராட்டங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிற பிரச்சனைகளையும் எல்லா விதமான குழப்பங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியாக ஆண்டவரே இந்த மத்தியான வேளையிலே நாங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. போராட்டங்கள் வெள்ளகி போகட்டும். சமாதானத்தினால ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்படுவதாக. சமாதானத்தினால ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்படுவதாக. சந்தோஷத்தினால கட்டப்படுவதாக. தேவ சமாதானம் ஒரு குடும்பத்திலே உண்டாவதாக. ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். சமாதானத்தினால ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்படட்டும், ஒவ்வொரு வீடும் கட்டப்படட்டும் ஆண்டவரே. என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அசைக்கப்படாத வீடாக, அசைக்கப்படாத குடும்பமாக என் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் என் ஆண்டவர் கட்டி எழுப்புவீராக. குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுற காரியங்கள் எல்லாம், குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு மாறுவதாக. குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் எல்லாம், வரக்கூடிய நன்மைகளுக்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு வெல்லக்குவதாக. ரீமாலா பாஷா கராதா கபலாவா ஓ ரமலதா பாஷா கரணி மாலதா கபா. இயேசுவே எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். இயேசுவே கர்த்தாவே நன்றியோடு ஆண்டவர் வீட்டை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவார். உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். உங்க வாழ்க்கை தேவன் கட்டுவார். அற்பமாய் எண்ணுகிற ஜனங்களுக்கு நடுவில் தேவன் அற்புதமாய் உங்க வாழ்க்கையை கட்டுவாராக. உங்க குடும்பத்தை ஆண்டவர் கட்டுவாராக. குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் உண்டாகுவதாக. சமாதானத்தினால் தேவன் கட்டுவாராக. உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. குழப்பங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஐக்கியத்தை கெடுக்கிற காரியங்கள்லாம் மாறட்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் ஐக்கியத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் விலகி போகட்டும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஐக்கியத்தை கெடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். தேவனுடைய ஐக்கியம் உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பத்தில் தேவனுடைய ஐக்கியம் உண்டாவதாக. ஐக்கியம் உண்டாவதாக. ஐக்கியத்தினால குடும்பம் கட்டப்படுவதாக. கணவன் மனைவிக்கு பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம் உண்டாவதாக ஆண்டவரே. தனிமை மாறட்டும் ஆண்டவரே. தனித்து விடப்படுகிற காரியங்கள் மாறட்டும். ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவீராக. குடும்பத்துக்கு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவீராக. ஐக்கியத்தினால குடும்பம் கட்டப்படட்டும், வாழ்க்கை கட்டப்படட்டும் ஆண்டவரே. செபத்தினால கட்டப்படட்டும். எவ்வளவு பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரை செபத்தை விட்டு விடாதபடிக்கு செபத்தினால ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ மகிமை இன்னைக்கு இறங்கட்டும். தேவ மகிமை இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கட்டும். அங்க இருக்கிற அந்நிய கிரியெல்லாம் விலகி போகட்டும். பொல்லாத வல்லமைகள் விலகி போகட்டும். குடும்பத்தை கெடுக்கிற ஆவிகள் வெளியேறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில்
ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னைக்கு ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு மாற்றத்தை தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படியே குடும்பம் கட்டப்படுவதாக, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீங்க குடும்பத்தை கட்டுங்க ஆண்டவரே. நம்ம எவ்வளவோ முயற்சி பண்றோம், குடும்பத்தை கட்டுவதற்கு எவ்வளவோ பிரயாசப்படுறோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்டுவார். நாம பிரயாசப்படுறோம், முயற்சி பண்றோம். ஆனா கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்டுவார். கர்த்தர் உங்க வீட்டை கட்டுவார். உங்க வாழ்க்கை தேவன் கட்டுவார். பிள்ளைகள் வாழ்க்கை தேவன் கட்டி எழுப்புவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். உங்க பொருளாதாரத்தை தேவன் கட்டி எழுப்புவார். உங்க பிள்ளைகள் வாழ்க்கை தேவன் கட்டி எழுப்புவார். உங்க வாழ்க்கை தேவன் கட்டி எழுப்புவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் நம்மளோட கரங்களை உயர்த்தி வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக, வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கத்த தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. கால் பருக்கு ஏற்பட்ட எல்லா வியாதிகள், எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகள், கர்ப்பப்பை பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, இருதய பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, ஆண்டவரே வியாதிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நான் உன்னை குணமாக்குவேன்னு சொன்னீங்களே. உம்முடைய தள்ளுமுள்ள கராண்டவரே வியாதிப்பட்ட பிள்ளைகள் மேலே அமரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தள்ளுமுனாலே, உங்க தள்ளுமுனாலே ஆண்டவர் வியாதிப்பட்ட பிள்ளைகள் குணமடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. விலகினம் மாறுவதாக. கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. பிசாசினால கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக. எல்லா கிரியைகளும் கட்டப்படட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாய், சரியத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஆவியின் கிரிகள் அழிக்கப்படுவதாக. எல்லா பில்லிசூனி ஆவியின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு பெரிய விடுதலை உண்டாகட்டும். குமாரனை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இன்னைக்கு கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி செலுத்துகிறோம். நீங்க ஆசீர்வதிங்க. என் ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். சாட்சியத்தை நிறுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வயிற்று பதில் இப்படி வல்லமை இறங்கட்டும். சரியத்தில் இப்படி வல்லமை இறங்கட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற உறுப்புகள் எல்லாம் பலனடையட்டும். உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே செயல்படுவதாக, பலனடைவதாக. இப்படி வல்லமை இறங்கி நீங்க கிரியை செய்யட்டும். உயிர்ப்பிக்கிற வல்லமை கிரியை செய்வதாக. கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்வீராக. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்யும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அங்க பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும். வெளியில போகும்போது வரும்போது பாதுகாப்பு இருக்கட்டும். கிருபையாய் மகிமை நடத்துங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியமும் நம் மனிதரோடு கூட என்னுடைய எப்போது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.